வணக்கம். நம்மளுடைய எண்ணுள் இளையராஜா அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து வைதேகி காத்திருந்தாள் படத்துல ராசாத்தி ஒன்றை காணாதது ஒரு அருமையான பாடல், நிறைய பேருக்கு மனசை பாதிச்ச பாடல். அந்த பாடல் நம்மளை எப்படிலாம் பாதிச்சிருக்குது, எதெல்லாம் அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா? இந்த பாடல் வந்து ஒரு அருமையான பாடல். நான் அடிக்கடி அதை கேட்டு ரசிப்பேன். அந்த படத்தில் அந்த பாட்டு வந்து என்ன ஒரு கருணா, ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இறந்து போயிடுவாங்க. அந்த அரளி விதைய சாப்பிட்டு அது தண்ணி இல்லாமல் இறந்து போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு கேரக்டர் அந்த ரேவதி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆற்றுல வந்து நிறைய தண்ணியோட பரிசலில் போகும்போது தவறி வந்து இறந்து போயிடுவாங்க. இது அந்த படத்தில் தண்ணி தான் தண்ணி தான் அங்கேயும் தண்ணி தான், இங்கேயும் தண்ணி தான். இந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக நான் ரசிக்கிறேன். அது இளையராஜாவுடைய இசைனால கண்டிப்பாக இளையராஜா இசைனாலே நீங்கள் ரசிக்கிறது தான். ரசிக்கிறேன். நம்ம ராசாத்தியோட பாட்டை நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இடையில வந்து சுந்தரராஜன் அந்த இயக்குனர், அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஆர் சுந்தர். அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இளையராஜா வந்து ஒரு 7 மெட்டுகள் வந்து போட்டு வச்சிருக்காரு அந்த சிச்சுவேஷன். பொதுவா அவருக்கு தோணி, கதை யாரும் சொல்லல, இவருக்கா தோணி ஒரு 7 மெட்டு போட்டு வச்சிருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா 7 மெட்டு இருக்குடா, ஒரே படத்துல நம்ம மெட்டுக்களை பயன்படுத்துறதுனால நான் ஆரம்பிச்சு அப்படி போடுங்க கேட்போம் அப்படின்னு சொன்னா போட்டுருக்காரு. கேட்டு அடுத்த சமயம் இந்த இதை நான் தான் பண்றேன், இது வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல நிறைய இந்த 7 பாட்டுக்களை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கதையை வச்சு எடுத்த படம் தான் வைதேகி காத்திருந்தார். பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து ஆர் சுந்தரராஜன் ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துக்குன்னு போட்டது இல்லை, அவரு ஒரு 7 விதமான ஃபீலிங்ல பாட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கதையை கொண்டு வந்து அதுல வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 பாட்டுக்கு நிறைய பேர் கேட்டதுக்கு என்ன ஒரு பாட்டு கொடுங்க 2 பாட்டு கொடுங்கலாம் கேட்டாங்க. மொத்தமா 7 பாட்டையும் 7 மட்டும் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாட்டு வாங்கி ஆர் சுந்தரராஜன் தயாரிச்சு ஒரே படத்துல அந்த 7 மட்டும் பயன்படுத்தி அருமையான சூப்பர் ஹிட் படம். ஒரு ஆண்டுக்கு மேல ஓடின படம். பாட்டுக்காகவே ஓடின படத்துல இதுவும் இயக்குனர் சுந்தரனுடைய ஒரு திறமை என்னன்னா, இந்த மெடிக்கல் வாங்குறதுல வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். அவர் இந்த மெடிக்கல் செலக்ஷன் பண்றதுல வந்து அவர் கொஞ்சம் டேலண்ட் தேர்வு பண்ணும்ல, எல்லாத்துக்கும் அந்த திறமை இருக்காது. இப்போ நம்மகிட்ட ஒரு இளைய ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு இளைய ரசிகர். அவரை அந்த பாட்டு 2 லைன் பாட சொல்லி கேட்போமா? பாடலாம். என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். வயசு 9 வயசு ஆகுது. ஒரு 9 வயசு பையனுக்கு அதுல ஒரு 4 லைன் பைகாட் பண்ணி அந்த டியூனோட பாட முடியுதுன்னா அதுதான் இசைங்க. எத்தனை வருஷத்துக்கு மேலே எப்போ வந்த பாட்டு அந்த பாடல்கள் அளவுக்கு பயம் உயிரோடு இருக்க மாட்டேன். அவ்வளவு அந்த பாட்டு எந்த வருஷம் நீங்க ஆகுங்க? 84. 1984ல 41 வருஷத்துக்கு மேல வந்த பாட்டை ஒரு 9 வயசு பையன் அந்த வரிகளையும் அந்த டியூனையும் ரசிச்சு பாடுறாங்க. பாடும்போதே அதை ஃபீல் பண்ணி சிங்க மாதிரி பாடுறாங்க. மனசுக்குள்ளே பதிய வைக்கிற அளவுக்கு அந்த பாட்டு இசையோட இது உண்மையாலுமே இந்த பாடல அந்த இசையோட தாக்கம் சகோதரர்கள் மாதிரி இளையராஜாவுடைய இசை வந்து எழுதுறவங்களோட வரிகளுக்கு வலிமை கொண்டதா இருக்கும். வரிகளுக்கு வலிமை கொண்டக்கூடிய ஒரு இசையை கொடுக்கறதுல இளையராஜாவை மதிப்பு கொடுற மாதிரி அவருடைய வரிகளுக்கு வலிமை கொண்டக்கூடிய ஒரு இசையை இளையராஜா தவிர எவராலும் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை.
அதே மாதிரி அந்த மியூசிக்கை கேட்டு அந்த பாட்டையும் கேட்கும்போது நம்ம கூட நம்ம கிட்ட நடந்த விஷயங்களையும் அப்படியே நினைவுபடுத்துறது. இப்போ இந்த பாட்டை எடுத்துக்கிடும் போது வந்துட்டு அவர் வந்து விஜயகாந்த் சார் வந்துட்டு ஹீரோயினை பிரிஞ்சு வாடி அந்த பாட்டை பாடுறாரு. அப்போ அதை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளை விட்டு போனவங்க நமக்கு பிரியமானவங்களை வந்து கண் முன்ன கொண்டாந்து நிறுத்துற அளவுக்கு அந்த மியூசிக்கும் அந்த பாடல் வரிகளும் அருமையா இருக்கு. இப்போ கூட கேட்டா கூட அவ்வளோ ஒரு ஃபீலிங்கோட அந்த மியூசிக்கும் வந்து அப்படியே வருடுற மாதிரி நல்லா இருக்கு. அந்த ஓப்பனிங்ல இந்த வரி எடுத்துக்கலாம், ராசாத்தி ஒன்ன காணாது காத்தாடி போறாரு. அது வந்து அவர் லவ்வரை நினைச்சு பாடுறதுனாலுமே வந்துட்டு நமக்கு பிரியமானவங்களும் அவ்வளோ தூரத்துக்கு கண்ணுள்ள கொண்டாந்து நிற்பாடுது. இப்போ அந்த சாங் பார்க்கும்போது அவர் சோகமாக பாடுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த சாங்கை நம்ம வியூ பார்த்ததே இல்லைன்னா அது கேளுங்களேன், லவ்வரை ஃபீல் பண்ணி ஒருத்தர் என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். தேடி ஒரு அவங்க நம்ம பார்க்கும்போது அவர் சோகமாக இருக்கார், கண்டிப்பாக ஏதோ லவ் ப்ராப்ளம்னு நமக்கு தெரியும். சீன்ஸ் எதுவுமே தேட்டாலும் அவர் பாடுறப்போ என்னமோ ஒன்று ஹீரோயின் எங்கே போனாங்க என்னானாங்கன்னு மாதிரி இருக்கும். பட் அவர் நம்ம அந்த பாட்டை சும்மா ஆடியோலாம் கேட்கலாம், அந்த படத்தை பற்றி நமக்கு தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு லவ்வர் நினச்சி ஃபீல் பண்ணி அவளை எப்போ பார்ப்போம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக பாடுற மாதிரி அந்த லைன்ஸ் வரிகள் அப்படி இருக்கும். அந்த வரிகள் அப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும். மியூசிக்கும் சேம், ஒரே மியூசிக் தான். ஆனால் பார்த்தோம்னா சோகமா, பார்க்கணும்னா லவ்வர் எப்போ வருவா, எங்க இருக்கா, வெளியூர்ல இருந்தா பார்க்க போறோம் அந்த மாதிரி அப்படி ஒரு மியூசிக். அதே போல பெரிய ப்ளஸ் சிங்கர் ஜெயச்சந்திரன் சார், அவரோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அவரோட பாட்டு உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் உச்சரிப்பு எல்லாமே நல்லா உச்சரிப்பு பண்ணுவாங்க. பட் அவரோட குரலுக்கு அந்த சாங்ஸோட லைன்ஸ் வந்து உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற சாயல் மற்ற எல்லா சிங்கர்ஸும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விதம் மியூசிக் ரெண்டு விதமா ராஜா சார் போட்டு கலக்கியிருப்பாங்க. பாடுற சிங்கர் அவங்க பொண்ணுக்கு அதை வேற மாதிரி கலக்கியிருப்பாங்க. வரிகள் வாரி சார் ஆஸ் யூஸ்வல் ரெண்டையும் அந்த லைனை எழுதுறது எல்லாமே ஹீரோயின்ஸை பிரிஞ்சு இருக்கிற மாதிரியும் இல்லாமல் தேடுற மாதிரி இல்லாமல் இருப்பாங்க. அதில் இன்னும் ராஜா சார் பண்ண ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா அந்த சரணத்தில் உள்ள கண்ணுக்குள் வந்தது தங்கச்சிமியே தங்கிப்பருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு இன்ப பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்வாக வேண்டும் வா கண்ணே. சரணத்தை பாருங்களேன், ஒரு படியில இருக்கும். ஒரு சரணம் எடுத்தோம்னா ஒரு ராகம் ரெண்டு ராகம் வர மாதிரி இருக்கும். ரெண்டு லைனுக்கு சார் வேற மாதிரி டியூன் போட்டுருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும். அதை அப்படியே உச்சரிச்சு பாடும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஏதாவது சந்தோஷமா இருக்கும், சோகமா இருக்கும். உச்சரிச்சு சிங்கர் பாடுறப்போ இன்னும் அது வேற லெவல்ல இருக்கும். அதான் அந்த அந்த இடத்துல பண்ண விஷயம். இப்போ அது மாதிரி படத்துல அந்த காட்சியை நம்ம பார்த்தோம்னா இன்னொன்று, இந்த படம் நான் முழுமையாக இது வரைக்கும் பார்த்ததில்லை. 41 ஆண்டுகள் ஆச்சு. பாட்டு படம் எல்லாமே படம் இதாக இருக்குது. பாடல் காட்சிகள் பார்த்துருக்கேன், படத்தை முழுமையாக நான் பார்த்ததில்லை. இந்த பாடல் காட்சின்னா நான் பார்த்து கேள்விப்பட்டேன். இந்த படத்தில் வந்து இவர் வந்து காதலி இறந்துட்டா, அதனால அவர் கால்கொடுத்தனமாக ஊருக்கு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன ஊரில் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி இருப்பார். இரவு நேரமானால் அவர் வந்து பாடுறதா அவரோட வேலை. இது வழக்கமாக இருக்கிற சமயத்தில் அந்த ஊர் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன இன்னும் நம்ம பாட்டு பாடலேன்னு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ இவர் பாட ஆரம்பிச்சாலே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு நிறைய பேர் இதுக்காக சில சாப்பிட்றதுலாம் காத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துறது தான் இந்த பாட்டில் இருக்கும். இப்போ அந்த பாட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி காட்சிகளை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து மனைவி சோறு வச்சுருப்பாங்க, வந்து தலையாட்டிக்கிட்டு ரசிக்கிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் வந்து குழந்தைய தூங்க வச்சு ஆட்டி. இந்த மாதிரி காட்சிகள் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா ரசிக்கக்கூடிய மாதிரி. இந்த பாட்டு வந்து ஒரு 3-4 பீட்டுமா திஸ்ர தாளம்னு கர்நாடக சொல்லுவாங்க. இப்படி போகும் தாளம். பொதுவாக எம்.எஸ். விஸ்வநாதன், ஜி. ராமநாதன், கே. மாதவன் பழைய இசையமைப்பாளர் எல்லாமே இந்த திஸ்ர நடையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீலுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்வுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. திஸ்ர நடையாக இது போடலாம், சதுரச்ச நடை 4/4 தங்கச்சி தங்கச்சி அப்படி போடலாம். எனக்கு தெரிஞ்சு இசைஞானி மட்டும்தான் எந்த தாளத்தினாலும் எந்த ஃபீலையும் கொண்டு முடியுது. இந்த இப்போ நான் சொன்ன இந்த 3-4 அப்படி போகும்.
இதே தாளத்தை வச்சுக்கினா தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்த இதயம் ஒரு கோயில். நீ ஒவ்வொரு பாட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேற வேற ஃபீலாக இருக்கு. ஒரே பேட்டர்ன் 3/4 வெஸ்டர்னில் 3/4 சொல்லுவோம், கர்நாடிக் மியூசிக்கில் திஸ்ர நடை சொல்லுவோம். இந்த தாளத்துக்கு இந்த ஃபீல் தான் கொடுக்க முடியும், இந்த மாதிரி தாளத்துக்கு இந்த மாதிரி ஃபீல் தான் கொடுக்க முடியுன்றது மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரையும் குறைச்சி மதிப்பில்லை. யாரையும் மிகப்பெரிய இளையராஜாவே சொல்கிறாரு, எம்எஸ் சொல்கிறாரு பார்த்தா எனக்கு இசையப்பட ஆசையாக இருந்துச்சு, அவரை ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு பாட்டு அவர் மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறாரு. ஸோ அவரெல்லாம் பெரிய லெஜண்ட். நான் சொல்கிறது என்னையே பாதிச்ச அளவில் வந்து ஒரே பர்டிகுலர் தாளத்தை வச்சுட்டு அதில் எந்த ஃபீலுக்கு என்னால் மெட்டு போட முடியுங்கிற இது சேலஞ்சிங்கான மெட்டு. ராசாத்தி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது தெரியாது, ஃப்ளோ ஸ்வரங்கள் ஜாஸ்தி போகும். அதுக்குள்ளே இந்த ஃபீலிங் கொடுத்து எப்படி வச்சாரு, அதை எப்படி ரசிக்க வச்சாரு, இன்னைக்கும் ரசித்து பேசிட்டு வந்தோம்னா அது இசைஞானி தான். இந்த பாட்டில் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆகும் அந்த சந்தம் வித்தியாசமான சந்தம். இப்படி சந்தம்லாம் வேற எந்த பாட்டில் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரேராக இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும் சொல்றது. அது இந்த பாட்டில் அது ப்ளஸ் பாயிண்ட், சந்தம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது கண்டிப்பாக அவரை தவிர உலகத்தில் யாரும் போனாலும் என்னுடைய அபிப்பிராயம் கண்டிப்பாக அவருக்கு தான் தோணும். அது மாதிரி இது ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஜெயச்சந்திரன் குரல் அது வந்து இன்னைக்கு அவர் நிறைய பாடல்கள் நம்ம பாடி நம்ம கேட்கலனாலுமே அவரோட குரலையும் அவரோட பாடல்களையும் மறக்கவே கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு கிரீடத்தில் ஒரு வயலத்தை எடுத்து வைக்கணும்னா இந்த பாட்டை எடுத்து ராசாத்தி பாட்டை அவருடைய வாய்ஸ் ஒரு வித்தியாசமான ரொம்ப பேஸ் வாய்ஸும் இல்லாமல் ரொம்ப ட்ரிபிள். இப்போ உன்னிகிருஷ்ணன்லாம் இருந்துட்டு நல்ல ட்ரிபிள் வாய்ஸ் அவர் ஹை பிச் பண்ண முடியாது, நல்ல பேஸ் ஜேசாஸ் பிபிசி. இது வந்து எதுக்கும் ஆக்ட் ஆகிற ஒரு தமிழ்ல ஏசாஸ் மலேசியா அப்படி வச்சுக்கலாம். ஒரு பேஸ் வாய்ஸ் ஜேசாஸ், நல்ல ட்ரிபிள் வாய்ஸ் மலேசியா. இவர் வந்து ரெண்டுக்கும் ஆக்ட் ஆகிறது. ஆனால் அவர் பாட்டு சொல்லுவா இது ஒரு மைல் ஸ்டோன். ராசாத்தி ஒன்றை பாட்டு தான் அவர் அந்த அளவுக்கு ஜெயச்சந்திரன் சொல்லியாச்சுனாலே அதுக்கப்புறம் மற்ற பாடல்கள் வந்தாலும் முதல்ல வர்றது இந்த பாட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் இசைக்கேற்ற பாடல், பாடல் வரிகளுக்கு ஏற்ற ஒரு பாடகர், சரியான ஒரு தேர்வாக தான் நம்ம ஜெயச்சந்திரன் சார் வந்து பார்க்க முடியும். அதுலேயும் விஜயகாந்த் சார் அந்த கேரக்டரில் வச்சு அவருக்கு இந்த பாட்டை வந்து வேற அவர் ஒரு ஆக்ஷன், அவர் படம்லேயே ஃபைட் இருக்கும், அது இருக்கும், ஒரு போலீஸாக அப்படியே பார்த்து பழகிறவருக்கு அவர் ஒரு சும்மா ஒரு ஊர் வேலை செய்கிற ஒரு இது மாதிரி அலைய விட்டு அவருக்கு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பரதமாக போட்டு விட்டு அவருக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்கும்போது இளையராஜா சார் பார்த்து வேலை விஜயகாந்த் வேற டைமென்ஷன் காட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோ இல்லை, அது ஆர் சுந்தரராஜனோட வேலை தானே. அப்போ கண்டிப்பாக பாட்டை வாங்கிட்டாரு, பெட்டை போட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதில் யாரும் நடிக்க வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி அதெல்லாம் ஒரு துணிச்சலான ஒரு திடீர்னு அப்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தை சொல்லுவாங்க. நம்ம கேபாலச்சந்திரன் தில்லுமுள்ளு இருக்கும்போது ரஜினிகாந்த் காமெடி போறீங்களா அப்புறம் வச்சு காமெடி படமா இருந்தாங்க, அவன் ஒத்துவமா நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த படத்தையும் சொல்லாமல அந்த அந்த கேரக்டருக்கு விஜயகாந்த் அந்த அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பாட்டு 7 மெட்டுக்களுக்கு கதையை வச்சு அந்த கதைக்கு உண்டான கேரக்டர் இவர் தான் சொல்லி கொண்டு வந்ததுல ராஜா சுந்தரராஜா வந்து இந்த பாட்டில் ஸ்ட்ரிங்ஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடையிசெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து அது போயிட்டு இருக்கும்போதே பின்னால் இன்னொரு டீம் வச்சு ஓவர் லேப்பிங் கொடுத்துருக்கோம். இந்த ஓவர் லேப்பிங் டெக்னிக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இசைங்க. அப்படியே ஒரு 30 வயலின் போயிட்டுருக்கும். அப்படி அந்த ஓப்பனிங்லேயே செத்துது பாட்டு ஆரம்பிக்க முன்னாடியே ப்ரீலியூலே மிரட்டி வந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வியூ ரொம்ப ரிச் ஆர்கெஸ்ட்ரேஷன், நல்லா ஹெட்ஃபோன்லாம் போட்டு கேட்டோம்னா அது அப்படியே ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே ஃபீல் பண்ணலாம். அப்படி ஆடம்பரமாக எது இந்த டெக்னாலஜி வரைக்கும் டிடிஎஸ் 61 கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாதாரண மேனுவலாக இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் மைக்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டுடியோவில் பண்ணுறது ரொம்ப பெரிய சாதனை. இன்றைக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணால் அதுவே கொடுக்குது. இதுக்கு தெரியாமல் போனோம்னா 4 பீட் காட்டு அதில் ஒரு செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு பேஸ் இந்த ஸ்கேலில் போடுறோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட போனால் அதுக்கு செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஒன்லி இப்போ பண்ணுறது வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ஒர்க் போட்டு பார்த்து அது கிரியேஷன் தான்.
அது பெரிய விஷயம். அது அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் எந்த இடத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வயலின் வரணும், எந்த இடத்துல ஃப்ளூட் வரணும், அது கிளவராக யோசிக்காமல் ஃபெயிலியரான பாட்டுகள் நிறைய மியூசிக் பண்ணது இருக்கு. தேவையில்லாத இடத்துல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அது அவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆப்டாக 100% இந்த பாட்டில் இசைக்கறி பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங்கில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வரணும், பாட்டு கூடயே போகும்போது தான் வரணும், இன்டர்வியூட் விட இசையில் தான் வரணுன்றது வந்து ரிதமும் அப்படி ஒரு மிரட்டாத அப்படி சாதாரண ஒரு தபையாளர் ரொம்ப அப்படி பயங்கர காம்ப்ளிகேட்டடான அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, யாருனாலும் வாசிக்கலாம் அந்த நடையை. அப்படி சாதாரண நடையில் இந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அவருடைய சாதனை. பாட்டு கேட்கறது வைக்கிறது இந்த மியூசிக் அந்த உள்ளுக்குள்ள வரதெல்லாம் வந்து அது என்னன்னு கேட்கறதுக்கு ஆரம்பமே சித்தப்பா. அவரால் தான் வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு தாளம்னா என்னது இதுனா என்னது அப்படின்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆமாம், அந்த காலத்தில் இன்னொன்று இளையராஜா அந்த பாடல்களை வந்து பரப்புனதில் ஒரு முக்கியமான ஒரு இலங்கை வானொலி. இலங்கை வானொலி கண்டிப்பாக. இலங்கை வானொலி வந்து இன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு தமிழ் பாடல்கள் வந்து பெரும்பாலான பாடல்கள் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு அவங்களுடைய பாட்டு ஜாஸ்தி தான் இலங்கை வானொலி. இலங்கை வானொலி எனக்கு பிஹெச் அப்துல் ஹமீத் தான் ஞாபகம். இளையராஜா அது தமிழே அழகாக இருக்கும். இப்படி வந்து 40 ஆண்டுகள் கழித்து ஒரு 9 வயது மாணவன் சிறுவனையும் தாக்கம் செய்யக்கூடிய ஒரு பாட்டு ஒரு மனிதன் இருக்காருன்னா அதை வந்து இளையராஜா. கண்டிப்பா இசைஞானி இளையராஜா போட்டோ பார்த்துக்கிட்டே சரி ஓகே. இசை சொல்லுவாங்கல்ல, காலத்து காலம் இசை வந்து வேறுபடும், மியூசிக் டைரக்டர் மாறிட்டே இருப்பாங்க. இது எல்லாருமே ஒரு ஏஜ். ஆனா எத்தனை காலம் ஆனாலும் அந்த ரசிகர்களை பிடிச்சிக்கிறதுங்கிறது சாதாரண. இந்த வயசுல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சாங் தான் பிடிக்கும். இப்போ காலம் மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறினாலும் இந்த டைரக்டர் போடுற சாங் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நீ மாறிக்கிட்டே இருந்தாலும் இசையை ரசிக்கிற ஒரு டேலண்ட் இருந்தால் என்னதான் உனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நான் போட்டேன், 40 வருஷம் முன்னே போட்டேன். உனக்கு இப்போ வருஷம் நான் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிற மாதிரி நான் அப்போ போட்டேன்னா நீ ஜென்ரேஷன் மாறினாலும் உன்னை ரசிக்க வைப்பேங்கிறதான் எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் உட்காந்துருக்கும். குழந்தையும் ரசிக்கும். இப்பவுமே வந்து நிறைய பாடல்கள் வரும்போது அவரோட மியூசிக் வந்து கண்டிப்பா எல்லா சாங்ஸ்லயுமே இருக்கும். அது இல்லாம வந்து ஓனா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓனா வந்து கிரியேட் பண்றது நிறைய. அது மாதிரி இந்த மேஸ்ட்ரோ இந்த சிம்பனின்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வந்து அஃபிஷியலா அவர் பண்றாரு அவ்வளவுதான். ஆனா பல பாடல் இந்த பாடல் நீங்க இன்டர்வியூ வந்து அதெல்லாம் வந்து சிம்பனி தான். அடுத்த 30 வயது கழிச்சு ஒரு இது கொடுக்கும்போது அது அன்னைக்கு அதே மாதிரி ஒரு அடிஷனல் தகவல், பிபிசி 2002 உலகத்தின் தி பெஸ்ட் சாங் ஒரு 10 சாங் நம்பர் 1 ராக்கமா கைத்தறி பாடிட்டாரு தளபதி. அது என்ன காரணம்னா எல்லாரும் ஏன்டா தெரிஞ்சவங்க மியூசிக் கேட்பாங்க, அவர் கிளாசிக்கல் குவாலிட்டியான சாங் எவ்வளோ. இது சும்மா கலோக்கியில் சும்மா ரோட்டில் ரவுடிஸ்ல பாருங்க சாதாரண பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க. ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா முழுக்க முழுக்க சிம்பனி. அந்த ப்ரீலூடு அந்த பிபிசி மிரண்டாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மியூசிக் டைரக்டர் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு அது வேர்ல்டு பெஸ்ட் சாங் நம்பர் 1னா 2002 செலக்ட் பண்ணாங்க. அந்த சொன்ன மாதிரி நிறைய பாட்டில் சிம்பனி ஆசாம் கோவில்ல இருக்குன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு இந்த சின்ன பையன்லேருந்து சீனியர் நம்ம வரைக்கும் அத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணோம். அவங்கவுங்களுக்கு தோணதை பற்றி என்னென்ன ஷேர் பண்ணிக்க. உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்கும் ஷேர் பண்ணதுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.